எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தி சேனல் எஸ்பி கிரைம் ஸ்டோரிஸ். உண்மையிலே சொல்கிறேன், இன்னைக்கு பார்க்க போகிற சம்பவம் மாதிரி நீங்கள் வாழ்நாளே கேட்டிருக்க மாட்டீங்க. ஒரு பெண்ணோட ஆத்மா எப்படி வந்து தான் கொலையாளியை சொன்னுச்சு, அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் எப்படி கோர்ட்டில் எடுத்துக்கிட்டு அந்த கொலையாளிக்கு தண்டனை கொடுத்தான்னு கேட்குறப்ப உண்மையிலே அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது வெளிநாட்டில் நடந்த சம்பவம்லாம் இல்லைங்க, நம்ம இந்தியாவில் உத்தரப்பிரதேசம் நடந்த சம்பவம் தான். பவித்ரா அப்படின்ற ஒரு அழகான பெண் கல்யாணம் பண்ணுறா, அதுவும் காதலிச்சு கல்யாணம் பண்ணுறா. எத்தனை வருஷம் லவ் தெரியுமா? கிட்டத்தட்ட 12 வருஷமா ஒருத்தனை லவ் பண்ணி கல்யாணம் பண்றா. அவன் என்ன வேலை பார்க்கறான் அப்படின்னா ஒரு லாரி டிரைவரா இருக்கான். என்ன நடக்குது அப்படின்னா கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 2 வருஷம் நல்லா தாங்க போகுது. 2 வருஷம் அப்புறம் அவனுக்கு ஒரு சில வெளி பெண்களோட தொடர்பு வருது. இதனாலே பொண்டாட்டியை சரியா கவனிச்சுக்க மாட்டான் பவித்ராவை. அது மட்டும் இல்லாம தப்பான உறவுல ஈடுபடுறான் மற்ற பெண்கள்கிட்ட. ஒரு நாள் பவித்ராக்கு இது தெரிய வந்துருச்சு, இந்த மாதிரி தன்னோட புருஷன் பல பெண்களோட தொடர்புல இருக்கான் அப்படின்னு தெரிய வந்ததும் பவித்ரா அவன்கிட்ட போய் கேட்கிறாங்க, உன்னை 12 வருஷம் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ண, ஏன் இந்த மாதிரிலாம் தப்பு செய்யற? தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் செய்யாத, நீ இந்த மாதிரி தப்பு செஞ்ச அப்படின்னா கண்டிப்பா நான் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு நான் செத்துருவேன் அப்படின்னு பவித்ரா பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க. இவனுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிருச்சுங்க. அது நான் ஒரு ஆம்பளை, எப்படி நீ என்ன நீ அடக்க பார்க்கலாம், நான் எனக்கு பிடிச்சதை நான் செய்வேன், உன்னை லவ் பண்ணதுக்காக உன் கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றான். பவித்ரா ஓன் அழுகுறா. என்ன தெரியுமாங்க செய்யறான், கொஞ்ச நாளாவே பவித்ரா தொட்டரிச்சியா சண்டை போட்டுட்டு வந்திருக்காங்க. பவித்ரா போட்டு அவ்வளோ அடி அடிக்கிறான். பவித்ரா அதுக்கு அடுத்த நாளே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு காட்டி மருந்து மாத்திரைலாம் வாங்கிட்டு வராங்க. அடுத்த நாள் அதே சண்டைங்க. ஆல்ரெடி அவ்வளோ அடிச்சு பவித்ரா உட முடியாமல் இருக்காங்க. திருப்பியும் சண்டை போடுறான். சண்டை போட்டு என்ன தெரியுமா சொன்னான், இப்போ ஒரு முடிவோட தாங்க வந்து சண்டை போடுறான். இவளை இத்தோட தீர்த்து கட்டிடணும், இவ உயிரோட இருந்தால் நம்மளை ஒழுங்காக வாழ விட மாட்டா, நம்ம சந்தோஷமா இருக்க முடியாது அப்படின்றதுக்காக ஒரு கயிறை எடுத்து பவித்ராவை கழுத்தை புடிச்சு நெரிக்கிறான். அதுலேயே பவித்ரா சம்பவ இடத்துல இறந்துடுறா. இறந்தோடனே பயந்துட்டு கயிறை தூக்கி பரணி மேலே ஒழிச்சு வைக்கிறான். இந்த கயிறை பார்த்துட்டு எதுவும் நம்ம கொலை பண்ணதெல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்றதுக்காக கயிறை பரணி மேலே ஒழிச்சு வச்சுட்டு பவித்ராவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறான். நான் என்னன்னு தெரியல, நான் லாரி சவாரி போயிட்டு வீட்டுக்கு வந்தேன், பவித்ரா கீழே விழுந்து கிடந்தா, என்னன்னு பாருங்க அப்படின்னு பாக்குறாங்க. டாக்டர்லாம் பார்த்துட்டு இவங்க தூக்கு மாட்டேது இறந்துருப்பாங்க போல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன நடக்குது அப்படின்னா இது ஒரு போலீஸ் கேஸா மாறுது. போலீஸும் வந்து கடமைக்குன்னு ரிவ்யூ பண்றாங்க. எந்த ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையும் தெளிவா படிச்சு பார்க்காம இவனையும் தெளிவா விசாரிக்காம டைரக்டா போலீஸே சூசைட் அப்படின்னு குறிச்சு வச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பவித்ராவை அடக்கம் செய்யறாங்க. கரெக்டா பவித்ராவை அடக்கம் பண்ணிட்டு 2வது நாள் பவித்ராவோட தம்பிக்கும் பவித்ராவோட அம்மாவுக்கும் ஒரே கனவு வருது. கனவுல பவித்ரா வந்து என்ன இந்த மாதிரி என் புருஷன் தாமா கொன்னா, என் கழுத்துல கயிறை நெரிச்சு கொன்னா, அந்த கயிறு கூட பரணி மேலதான் இருக்கு, கண்டிப்பா இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க, நான் பல நாளா கஷ்டப்பட்டு இருந்தேன், நீங்க சொன்னீங்க எவ்வளவோ சொன்னீங்க இவனை கல்யாணம் பண்ண வேணாம் அப்படின்ட்டு, நான் தான் உங்க பேச்செல்லாம் கேட்காம 12 வருஷம் அவனை காதலிச்சு கல்யாணம் பண்ண, கடைசியில் எனக்கு இந்த தண்டனை வேணும் தான் அப்படின்னு கனவுல சொல்லியிருக்காங்க. இந்த கனவெல்லாம் கண்டுட்டு அதிர்ச்சியாகி பவித்ராவோட அம்மாவும் பவித்ராவோட தம்பியும் 2 பேர் பேசிக்கிறாங்க. நம்ம 2 பேருக்குமே ஒரே கனவு தான் வந்திருக்கு, பவித்ராவோட ஆத்மா தான் நம்மள்ட்ட இது எல்லாமே சொல்ல துடிச்சிருக்கு, நம்ம உடனடியாக போலீஸ்ட்ட போவோம் அப்படின்ட்டு இவங்க 2 பேருமே போலீஸ்ட்ட போவாங்க. அப்பயுமே போலீஸ் அலட்சியமா சொல்றாங்க, இதெல்லாம் கோர்ட்ல எடுத்துக்க மாட்டாங்க, இந்த மாதிரி பேய் வந்து சொன்னிச்சு ஆத்மா வந்து சொன்னிச்சுலாம் ஒரு எவிடன்ஸா எடுத்துக்க மாட்டாங்க, தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணுங்க, இந்த மாதிரி கனவு எல்லாருக்கும் வர்றது சகஜமான கனவு தான், இதை நார்மலா எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன தெரியுமா அவங்க செஞ்ச அந்த தம்பி நேரா பவித்ரா வாழ்ந்த வீட்டுக்கு போறான். அந்த வீட்டுல பறையில போய் செக் பண்றான். அங்க ஒரு பவித்ரா சொன்ன கயிறு இருந்திருக்கு. அந்த கயிறு எடுத்து வந்து போலீஸ் கொடுக்குறான். இந்த கயிறை வச்சுதான் எங்க அக்காவை கொண்டிருக்கான் அப்படின்ட்டு. போலீஸ் சரி பழைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எடுத்து ரீசெக் பண்ணி பார்ப்போம்னு பார்த்ததுல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெளிவாக வந்திருக்கு, கழுத்துல பிரஷர் ஏற்பட்டு அவ இறந்திருக்கா அப்படின்றது. அது மட்டும் இல்லாம அந்த கயிறுல உள்ள டிஎன்ஏ டெஸ்ட்டையும் பவித்ரா ட்ரெஸ்ல உள்ள டிஎன்ஏ டெஸ்ட்டும் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. 2 டெஸ்ட்டுமே சேமா இருந்திருக்கு. இப்போதான் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க பவித்ராவை இந்த கயிறை வச்சு தான் யாரோ கொண்டிருக்காங்க அப்படின்றது. யாரு கொண்டான்னு கண்டுபிடிக்கிறோம்ல, அதுக்கும் அவன் தம்பி சொல்றான், அவங்க புருஷன் தான் கொண்டிருப்பான், என் மாமா தான் கொண்டிருப்பான், அவன் கேவலமானவன், எங்க அக்கா தான் என் கனவுல சொன்னா அப்படின்னு சொல்றான். சரின்னு போலீஸும் கிராஸ் செக் பண்ணலாம் அப்படின்ட்டு புருஷனை கூப்பிட்டு அடிச்சு விசாரிக்க வாயவே திறக்கலான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் அந்த புருஷனோட கீ போறத வச்சிருந்தால அவளை கொண்டு வந்து பிடிக்கிறானுங்க. அவளை அடிச்சு கேட்டுனே அவ எல்லாத்தையுமே உளறிட்டா. இவர் என்ன சொன்னாரு, இவர் தான் பொண்டாட்டியை கொன்னதான் என்கிட்ட சொன்னாரு, என்கிட்ட பல வருஷமா தொடர்புல இருந்தாரு, பொண்டாட்டிக்கு தெரிய வந்து பொண்டாட்டி டெய்லி சண்டை போட்டதுனால இவரால் நிம்மதியா இருக்க முடியல என் வீட்டுல, அதனாலதான் கொன்னன் என்கிட்ட சொன்னாருன்னு அவ உண்மையை உடைச்சிடறா. அதுக்கப்புறம் இவன்ட்ட டே நீ மாட்டிக்கிட்டடா, அவளே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா அப்படின்னு சொல்றப்பதான் அவனும் ஃபுல் விஷயத்தையும் ஒத்துக்கிட்டான். உண்மையிலே எந்த அளவுக்கு கேவலமான நியூஸா இருக்குன்னு பாருங்களேன். கண்டிப்பா இந்த மாதிரி வித்தியாசமான கதைகள் இருக்குது. நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.